ஓகே, கடகடன் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். மொபைல் ஹோல்டர், இதில் தான் மொபைல் ஹோல்ட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 60 mmலேருந்து 90 mm வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இது வந்து ஹேண்டில் பார் கிரிப்பர். இந்த ஹேண்டில் பார் கிரிப்பரை போட்டு தான் இந்த ஹோல்டரை வந்து மேலே மாட்டுவோம் நம்ம. ஓகே, அதுக்கப்புறம் இதில் ஒரு ஆலன் கீ கொடுத்துருக்காங்க. இந்த ஆலன் கீ ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிரரில் மாட்டிக்கலாம் நீங்கள். இந்த ஸ்கூட்டி இந்த மாதிரி பைக்லலாம் ஹேண்டில் பார் இருக்காதனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஸ்கூட்டி மட்டும் இல்லை, கியர் பைக்கில் கூட வந்து நீங்கள் மிரரில் வந்து மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வைப்ரேஷன் கிரிப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்சர்வர். இந்த அப்சர்வர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பாரில் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இதை மேலே வந்து இதை வந்து மேலே மாட்டிங்கன்னா ரொம்ப வைப்ரேஷன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதையும் டெஸ்ட் பண்ணிடுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக்கில் வந்து ஹேண்டில் பாரில் இது எப்படி மாட்டுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம எந்த இடத்துல மாட்ட போகிறது அப்படின்றத வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த சைடு வேணால் அந்த ஹேண்டில் பாரில் மாட்டலாம். பட் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துங்க. எனக்கு வந்து இங்கே சார்ஜர் போர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த இடத்துல மாட்டலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் சிலவங்க இந்த சைடு மாட்டிப்பாங்க. ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறது எங்கே வேணால் பிளான் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் சில விஷயம் யோசிக்கணும். இங்கே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கீ வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹோல்டர் எடுத்துப்போம். இந்த ஹோல்டரை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஓகே, அன்ஸ்க்ரூ பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இவங்க இந்த பாக்ஸ்லேயே 2 கொடுத்துருப்பாங்க. இது வந்து 22 mm, இது வந்து 25 mm. ஸோ நம்மளோட ஹேண்டில் பாருக்கு வந்து 22 mm போதும். ஸோ 22 mm எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த க்ரிப்பை இப்படி ஃபிக்ஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மேலே மாட்டாமல் கொஞ்சம் ஈஸியாக மாட்டுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை செக் பண்ணிங்க, இப்படி வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரிப்பரை வந்து கீழே மாட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாட்டுறதுக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணுறோம். இதை வச்சு ஓகே, முடிஞ்சளவு கையில் ஸ்க்ரூ பண்ணிடுங்க. அப்புறம் அந்த ஆலன் கீ எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டைட் பண்ணிடுறாங்க. எக்ஸ்ட்ரீமாக டைட் பண்ணால் என்ன ஆகும்னா, இந்த உள்ளே இருக்க பிளாஸ்டிக் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓரளவு டைட் பண்ணால் போதும். இப்போது என்ன பண்ணால் இந்த ஹோல்டர் எடுத்துக்கோங்க. இந்த ஹோல்டரில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் இதை அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஒன்று டேரக்ட் இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இதை வந்து ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய் லாக் ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் வந்து திருப்பி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் இதில் வந்து வெர்டிக்கலாக வச்சுருக்கேன். பட் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் பின்னாடி லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து திருப்பி வந்து இதை டைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதில் மொபைலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதும் காட்டிடுறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஒரு நாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களோட மொபைல் என்ன சைஸுன்னு பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களோட மொபைல் உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போது இது ஹாரிசாண்டலாக இருக்குது. இது நான் வெர்டிக்கலாகவும் வச்சு காட்டுறேன். அவ்வளோதான். வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம், ஹாரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த போபோ ஹோல்டரில் பார்த்திங்கன்னா நிறையா மாடல்ஸ் வந்துருக்கு. இந்த மாடல் வந்து ஜஸ்ட்டு ஹோல்டர் மட்டும்தான். பட் இதுக்கு அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹோல்டர்லேயே வந்துட்டு இதில் வந்து யூஎஸ்பி இருக்கிறதுனால நான் வந்துட்டு இந்த நார்மல் மாடல் வாங்கிட்டேன். சிலவங்களுக்கு வந்து சில பைக்குக்கு வந்து யூஎஸ்பி இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ஹோல்டர்லேயே வந்துட்டு ஒயரிங்கோடு வரும். அந்த ஒயரிங்கில் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி மொபைல் இதிலே சார்ஜ் போடுற மாதிரி உங்களுக்கு யூஎஸ்பியோடு வந்து வந்துடும். இது ஐ மீன் இந்த ஹோல்டர் வந்து யூஎஸ்பியோடு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்துட்டு இது வாட்டர் ப்ரூஃபோடு வந்து வருது. அந்த வாட்டர் ப்ரூஃபோடு வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ளே போகாது. ஸோ அந்த மாடல் இருக்குது. பட் எனக்கு இதுவே கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நான் இந்த மாடல் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் நான். திஸ் ஷுட் பி பெட்டர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸ். ஓகே, அவ்வளோதான் அந்த ப்ராடக்ட் பற்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம சீக்கிரமாக பார்ப்போம்.